வணக்கம். ஓகே. என் ஹஸ்பண்டோட பார்வை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். கண் பார்வை வந்து அவரோட நரம்பு அறந்து கண் தெரியாமல் போயிருச்சு. அவரோட லைஃப் லாங் கண் பார்வை வராது. இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தபடியாக வந்து ப்ரைவேட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அந்த போன பார்வை இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து நல்லபடியாக அந்த பார்வை கிடச்சிருக்கு, அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னோம். இதே மாதிரி ஒரு சிஸ்டர், அதாவது நம்ம பியில் உள்ளவங்க, அவங்க அந்த சிஸ்டரோட கண் பார்வை வந்து பிரச்சனையாகி அதாவது அவங்களுக்கு ப்ரெஷர் ஹை ஆகி 250க்கு போய் ரொம்ப மோசமாகி அவங்க கீழே உளுந்து, அப்புறம் பிறகு பார்த்தா அவங்களோட பார்வையில் பிரச்சனை வந்து திருப்பி மீண்டு நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து மீண்டு வந்த அந்த ஸ்டோரி இப்போ சொல்ல போகிறாங்க. எல்லாம் கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். என்னோடய புலனம் எண் கோசம் 629 கோசம் 4818. சந்தனா ஃப்ரம் ரவாங் கேஎல். ஓகே, இந்த சிஸ்டர் பேசுகிறத இப்போ கேளுங்க எல்லாருமே. என்ன ஆச்சுன்னா, இந்த டயபெட்டிக்ஸ்னால எனக்கு ரெட்டினா பற்றி குளுக்கோமா வந்துருச்சு. ஸோ 2 மாதம் பிபி ரொம்ப ஹை 250 வரைக்கும் போய் கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, அந்த கடைக்காரங்க தான் ஹெல்ப்பிங் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண வச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்படியே போனால் உங்கள் கண்ணு போச்சு அப்படின்னு. எனக்கும் அந்த டைமில் என்ன பண்ண ஏது பண்ண ஒரே அழுக. வீட்டில் ஃபோன் அடிச்சு பிரதர் சிஸ்டருக்கு டாக்டருக்கெல்லாம் சொல்லிட்டு, போச்சு கண்ணு போச்சா, இனிமேல் என் வாழ்க்கையே இல்லை, லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கண்ணு வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை லைஃப்க்கு. அப்போ நான் என்ன சொன்னேன், என்னதான் பண்ணுறது தெரியல, டெய்லி எனக்கு அழுகியாக வரும். இவ்வளோ நல்ல பொசிஷன் இருந்து நான் பியூட்டி பேஜர் நான் மிஸ் மலேசியாவில் இருந்தேன். ஸோ ஹை ஹீல்ஸ்லாம் நான் போட்டு 2019 30 அப்போ அவ்வளோ தூரம் என்னோட பாடியிலேருந்து எல்லாம் டெக்கே பண்ணிட்டு சடன்லி ஐ ஃபால் டவுன் லைக் திஸ் மீன்ஸா பெரிய இடி மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 10 மாதம் நான் ரியலி ஸ்ட்ரகிள், காடியே எடுக்க முடியல. நான் எல்லோன்னு அந்த சிங்கம் அது ஐம் எல்லோன் ட்ரைவ் பண்ணி போகிறது வர்றது எல்லாம் டாக்டருக்கு இது பண்ணுறது, கூட்டிகிட்டு வர்றது எல்லாம் நான் தான் செய்வேன். சடன்லி ட்ராப்னா எப்படி இருக்கும், லைஃபே போச்சு. அது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மூமெண்ட் வந்து யாருக்குமே அனுபவிக்கக்கூடாது. ஸோ நான் அனுபவித்தேன். ஆஃப்டர் தட் ஆஃபீஸில் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி என் கண்ணு வந்து பார்க்க முடியல எப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இது நல்லா ஆக்குங்க, இல்லை உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணிடுவேன்னு. இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன ஆகுறது? அப்போ என்ன கமிட்மெண்ட் பண்ணது எல்லாம் அந்த 10 மாதம் ஒரு நெருக வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பெரிய பிசி கொடுத்து என்னை நிமித்தாட் அசிங்க ஆக்குன மாதிரி. அன்டில் டத்து கோமிட்டி அவங்க மீட் பண்ணி சொன்னாங்க, டத்தோ உங்களோட கண்ணுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க இப்போ தான் 5 நாள் அவங்க பார்த்து கொடுத்து நான் சொந்தமாக ட்ரை பண்ணி வரேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் சைப்பு ஜாயிலேருந்து நான் சொந்தமாக காடி ஓட்டி இவ்வளோ தூரம் என்னால் இந்த ஒரு கண்ணு நல்ல கிளியராக ஆள் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் என்னால் பார்க்க முடியுது. இப்போ எழுத்து பார்க்க முடியுது, தீஸ் கண்ணு என்னால் முடியல. ஏன்னா இந்த கண்ணு வந்து ஸ்டில் இதாக இருக்குது. ஏன்னா நான் லேசர் பண்ணிட்டேன், 2 கண்ணுலேயும் ஊசி போட்டாங்க. அப்படின்னா எப்படி பயந்துருப்போம் ஊசி போடுறது. 2 கண்ணுலேயும் ஊசி போட்டு லேசர் பண்ணாங்க. இப்போ டாக்டர் போன வாரம் வெள்ளிக்கிழமை போய் ரிசல்ட் எடுக்கிறேன். டாக்டர் said no operation, no need laser. I was so surprised. என்னடா 5 days can achieve like this. Eye vision எடுத்து really happy for me. how many sachets நீங்க எடுப்பீங்க ஒரு நாளைக்கு? 1 day 2 only எடுத்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து சொன்னது 4 எடுக்க சொன்னாங்க. பிகாஸ் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு எடுங்க, நைட் 1 தூங்கும் போது நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு பிஸி டேஸ்னால. ஸோ காலையில் ராத்திரி 1. இந்த 5 டேஸ்ல ஸ்டில் ஐ கேன் சி. நான் ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு ஸ்டில் ரிகவரி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பார்க்க முடியல. இப்போ நான் ஒவ்வொரு ஆளும் பார்க்கும்போது எனக்கு புது ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஐ கேன் சி கிளியர்லி பீப்பிள். another things, அந்த கண்ணு எழுத்துங்களா, எஸ்பெஷலி எழுத்து. நான் என்ன எழுத்து பார்க்குறேன்னா, ப்ளீஸ் அந்த கேமரா ஃபோனில் ஜூம் பண்ணி எல்லாம் பார்ப்பேன். சரி, உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், அழுவுறேன், பட் ஹாப்பி. பிகாஸ் இஸ் கண்ணு ரைட். ஒரு கேர்ள்ஸ் கண்ணு இல்லைன்னா என்ன வேணாலும். ஓகே, எல்லாம் கேட்டிருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு. ஸோ இதை பற்றி
நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் கண்ணு பார்வையை பற்றி. இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.